ஒரு கடையில் முதலாளி வந்து கல்லாவில் எம்டி ஆக்கி விடாதுன்ட்டு டெய்லி ஒரு 100 ரூபா வச்சுட்டு போவார். சரி போனார். அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்தாரு, அந்த கல்லாவில் அந்த 100 ரூபா இல்லை. கடையில் மொத்தம் 10 பேர் வேலை செய்கிறானுங்க. இவருக்கு தெரியல யார் எடுத்திருப்பான்னு தெரில. ஆனால் எப்படியும் ஒரு 10 பேரில் எவனா ஒருத்தன் தான் எடுத்துருக்கணும் அவருக்கு அவர் கணிப்பு. ஸோ அந்த விட்டார். சரி ஏதோ கஷ்டத்தில் எடுத்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு இரவும் தொழிலெலாம் முடித்த பிறகு ஒரு கல்லாவில் 100 ரூபா ஃபஸ்ட்டு போனார். அடுத்த நாள் வந்து கல்லாவில் பார்த்தா அந்த 100 ரூபா இல்லை. ஆனால் வியாபாரம் பார்த்து முடித்த பிறகு அந்த கடையில் தங்குற கடை பசங்களை தவிர யாரும் தங்க போகிறதில்ல. ஸோ இந்த 100 ரூபா சாவியும் அவன்கிட்ட தான் இருக்குது. 100 ரூபா எடுத்தது தெரியும், எப்படியும் தெரிஞ்சிடும். நான் முதலாளி 100 ரூபா தான் வைக்கிறாரு, எப்படியும் எடுக்காம தான் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சே தான் எடுக்கிறாங்க. ஒரு பயம் இல்லை. அவனு என்னடா இது ஒருத்தன் தான் என்ன அவங்களுக்கு என்னென்னா ஒரு முதலாளி என்ன நினச்சிருக்காருன்னா ஒருத்தன் எடுத்திருக்கான் யாரும் கண்டுபிடிக்க முடியாது. அப்படி 10 பேரில் எப்படி யாரும் உண்மை சொல்லாமல் இருந்தால் எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்ட்டு இப்படி அசால்ட்டாக எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு 10 நாள் வெயிட் பண்ணார். 10 நாளுமே இந்த மாதிரி 100 ரூபா காணாமல் போச்சு. ஸோ 11ஆம் நாள் வர சொன்னார் 10 பேருக்கு. இங்கே கடையில் வச்ச 100 ரூபா கல்லால் வச்ச 100 ரூபா டெய்லி காணாமல் போகுது. சரி நான் அவர்கிட்ட கேட்கக்கூடாதுன்னு நினச்சேன். நான் 10 நாளாக காணாமல் போகுது. ஸோ அதனால் இப்போ கேட்குறேன், யார் எடுத்தால் உண்மை சொல்லியிருக்கேன்னு கேட்குறாரு. ஒருத்தரும் வாய் தொலைக்கல. என்னடா இது ஒன்று எவனாவது பார்த்துருந்தா கூட எதுவும் சொல்லலாம், ஒன்றும் சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமாக திட்டார் சார் அந்த ஒருத்தனை. குடும்பம் கொண்டு அவனை இவனை அவன்லாம் ஒரு மனுஷனாங்கிற மாதிரி ரொம்ப அடித்தரமாக திட்டார் சார். கொஞ்சம் 10 பேரும் வந்து முதலாளி போட்டு அடி நடிக்கிறானுங்க. புரியல. ஏன்னா ஒருத்தர் அடிச்சிருக்கணும், ஒருத்தர் எடுத்திருந்தா 10 பேரை வந்து எப்படி அடிக்கிறானுங்க? ஏன்னா இந்த 10 பேருமே ஒவ்வொரு நாளும் 100 ரூபா எடுத்துகிட்டு இருந்திருக்காங்க. 10 பேருமே திருடியிருக்காங்க. ஸோ இந்த 10 பேரும் எப்படி திருடன் ஆனானுங்க? எப்படி திருடன் ஆனாங்க? உடனே நாளைக்கே திருடிடலாம், நம்ம திருடன் ஆகிடலாம் அப்படின்னு யாரும் பண்ணுறது இல்லைல்ல. ஏதாவது ஒரு சூழ்நிலை மூலமாக இறங்குறாங்க, அதுலேயே ஆயிடுறாங்க, திருடன் ஆயிடுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 2 பேர் திருடனாக இருந்திருக்காங்க, நண்பர்கள். 2 பேரும் நண்பர்கள். ஒரு 100 ரூபா எடுத்திருக்கான், ஷேர் பண்ணி 50 எடுத்துகிட்டு இருக்கானுங்க. அதை என்ன கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் 10 நாளைக்கு ஒருக்கா எடுத்துகிட்டு இருக்கானுங்க. இந்த 10 நாள் முடிகிறதுக்கு முன்னாடியே இன்னொருத்தர் 100 ரூபா கல்லாவில் எடுக்கிறத பார்த்துட்டானுங்க. பார்த்துட்டு என்ன பண்ணியிருக்கணும், ஏய் கல்லாவில் 100 ரூபா எடுத்தலாம் இப்படி தப்பு, ரொம்ப முதலாளிக்கு விசுவாசமாக இருக்கணும், இதெல்லாம் தப்புடா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிச்சிருக்கணும். அந்த 2 திருடனும் தானும் திருடனுங்க, இன்னொருத்தனும் தப்பு பண்ணுறான். ஸோ அந்த தப்பு உங்களுக்கு பெருசாக தெரியல, நம்மளும் தப்பு பண்ணியிருக்கோம், இவனும் தப்பு பண்ணியிருக்கான், அது என்ன மன்னிச்சு விட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிச்சு விட்ருக்கானுங்க. 3ஆவது நாள் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டானுங்க. அப்புறம் 3 பேரும் ஷேர் பண்ணியிருக்கானுங்க. 10 நாளைக்கு ஒருக்காங்கிறது 8 நாளைக்கு ஒருக்காச்சு. அப்புறம் இதை இந்த 3 பேர் திருடுறதை பார்த்துட்டு 4ஆவது ஒருத்தன் நம்மளும் எடுக்கலாம்னு சொல்லிட்டு 100 ரூபா எடுத்துட்டான். ஸோ தப்பை தட்டி கேட்காதனால 10 பேருமே திருடன் ஆகிட்டாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ உங்களில் பொதுவாக இங்கே என்ன நடக்குதுன்னா, தான் ஒரு தப்பு பண்ணிட்டோம், அதில் இன்னொருத்தர் தப்புன்னா அதை கேள்வி வைக்கிற தகுதி கிடையாது அப்படின்னு நினச்சிட்றாங்க சில பேர். ஒருவேளை தானும் தான் தப்பு பண்ணியிருக்கோம், அது பெரிய தப்பா அப்படிங்கிற அந்த தப்பை ஈஸியாக எடுத்துடுறாங்க. இன்னொன்று தான் குடும்பத்திலே யாரோ ஒருத்தர் தப்பு பண்ணியிருந்தேன்னா இன்னொருத்தர் எப்படி கேள்வி கேட்குறது? என் குடும்பத்தில் தப்பு பண்ணியிருக்கான், ஆனால் இன்னொருத்தர் எப்படி கேள்வி கேட்குற, இது அவங்களும் எங்களே மாதிரி தானே அப்படின்னு மாதிரி மன்னிச்சு விட்டுறாங்க. இது என்னென்னா, இது தான் தப்பு பண்ணுறதுனால இன்னொருத்தர் கேள்வி வைக்காதனால இங்கே மனுஷனாக பிறந்த எல்லோரும் தப்பு பண்ணுறது தான், ஓகேவா? அந்த ஒரு தப்புக்கு இன்னொரு தப்பு கனெக்ட் பண்ணிடுறாங்க. இந்த தப்பு பண்ணாதனால அந்த தப்பு மன்னிச்சிக்கலாம், அந்த தப்பு மன்னிச்சிக்கலாம், அந்த தப்பு மன்னிச்சிக்கலாம். இந்த தப்பு அதிகமாகி மொத்த பேருமே தப்பாயிட்டாங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் தப்பாகவே இருங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் தப்பாகவே இருங்க. ஆனால் உங்களுக்கு முன்னாடி அதே தப்பு செஞ்சாலோ வேறு தப்பு செஞ்சாலோ கேளுங்க, தட்டி கேளுங்க, இதெல்லாம் தப்பு தோணிச்சா தப்பு, அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படி கேளுங்க. ஏன்னா அப்படி கேட்டால் மட்டும்தான் இந்த தப்பு உங்களோட மட்டும் இருக்கும்,
இல்லைன்னா அது கழுத்தை சுற்றி 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 உங்களையே தண்டிக்கிற நிலைமை வந்துடும். ஏன்னா அந்த தப்பு அதிகமாகிட்டே இருக்கிறோம். இங்கே தப்பு யாரும் இங்கே தப்பு பண்ணாதீங்க, ஒழுக்கமாக இருங்க அப்படின்னு கூட நான் சொல்லலைங்க. அப்படி இருக்கலாம், ஒழுக்கமாக இருங்கன்னு முடிகிறவங்க இருங்க. ஆனால் ஒருவேளை தப்பு பண்ணுறவங்க, தப்பு நீங்கள் பண்ணுறீங்களா, அடுத்தவங்கள கேள்வி கேட்காம இருக்கணும். தப்பு பண்ணுறதுனால அது மிகப்பெரிய ஆபத்து. நான் அடுத்தவங்களோட ஜென்ரேஷன் வந்து தப்பான உலகத்தில் வளரும். எல்லாமே தப்பாக இருந்தால் அது தப்பான உலகத்தான் வரும். ஸோ அதுதான் கரெக்டுன்னு நினச்சி இருக்கிற ஜென்ரேஷன் தலைமுறை எல்லாமே தப்பாகவே வளர்ந்து தப்பான நாடாக இருக்கும். வேறு என்ன, அழிவு தான். ஸோ இந்த உலகத்தை ஓரளவு மனிதர்களையும் உலகத்தையும் காப்பாற்றணுன்னா இந்த தப்பு கொஞ்சமாவது கம்மி பண்ணணும், பண்ணக்கூடாது. அதை கம்மி பண்ணணும், குறைக்கணுன்னா இது ஒரே வழி. நீங்கள் இதுக்கு முன்னாடி என்ன தப்பு பண்ணாலும் பரவாயில்ல, இனிமேல் எதாவது தப்பு பண்ணால் வீட்லேயே யாராவது தப்பு பண்ணால், பையனாக இருந்தாலும் தப்பாக இருந்தால் கேளுங்க, ஏன்டா அது தப்புடா, அது பண்ணக்கூடாதுன்ட்டு. நான் தப்பு பண்ணிட்டேன், என் பையன்தான், அதனால் என் பையன்தான் அந்த தப்பு மன்னிச்சிடலாம் அப்படிலாம் கிடையாது. கேளுங்க. நான் இன்னொன்று சொல்கிறேன், நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்கன்னா, ஒருத்தன் தப்பு பண்ணிட்டான்னா அந்த தப்பு கேட்குறீங்கன்னா அவனை தண்டிக்கிறான்னு நினைக்கிறீங்க. அவனை கேட்குறதுனால அவனை தண்டிக்கிறத நினைக்கிறீங்க. நான் வந்து எதுவுமே ஒரு தப்போ ரைட்டோ அந்த செயலை தனியாக வச்சுருங்களேன். நீங்கள் ஒரு செயல் செய்றீங்கன்னா நீங்கள் தான் நீங்கள் செய்கிற செயல் எல்லாமே தனியாக எடுத்து வச்சுருங்க. படிக்க வைக்கிறீங்க, நல்ல செயல் கெட்ட செயல் எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் இந்த கெட்ட செயலை சூஸ் பண்ணும்போது கெட்டது எதிர்வினை வரும். இல்லை யாராவது திட்டுறாங்களா, இது பண்ணுறாங்களா. ஸோ அவங்க நம்ம பிள்ளைகளாக இருந்தாலும் நம்ம சொந்தக்காரங்களாக இருந்தாலும் சரி, ஒரு கெட்டது தேர்ந்தெடுத்துருக்காங்கன்னா நம்ம அது கெட்டது எதிர்வினை எதிர்க்கணும். அதான் நீதி. ஸோ அவங்க கெட்டதை தொட்டிருக்காங்க, அந்த செயலுக்கு உண்டான தண்டனையை நம்ம கொடுக்கணும். அவங்களுக்கு நமக்கு தண்டனை கொடுக்கலங்க, உங்கள் சொந்தக்காரங்க அவங்க பிள்ளைங்க இவ்வளோ இருக்கலாம், அவங்களுக்கு தண்டனை கொடுக்க சொல்கிறது அவங்க செயலுக்கு உண்டான தண்டனை. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒருத்தன் தப்பு பண்ணியிருக்கான்னா அவன் அப்படிதான்ப்பா, அவன் அந்த காலத்துலேருந்து அவன் அப்படிதாங்கிற ஜட்ஜ்மெண்ட் நான் சொல்லுது, அவன் அப்படிதாங்கிற ஒரு இதில் நான் சொல்லலை. அப்படிதான் நிறைய பேர் அப்படி கணிச்சிருங்க. நான் அப்படி சொல்லலை. ஒருத்தன் அந்த காலத்தில் செஞ்சானா அந்த செயலுக்கு உண்டான தண்டனை கொடுங்க. அவன் திருந்திட்டானா, திருந்திட்டு ஒரு நல்லது செய்கிறானா, அந்த நல்ல செயலுக்கு உண்டான மரியாதை கொடுங்க. அவன் அப்படிதான்ப்பா, அன்றைக்கே தப்பு பண்ணான்ப்பா, அதனால் அவன் அப்படிதான், அந்த இது வேணாம். நல்லது செயல் தொட்டால் அந்த நல்லதுக்கு உண்டான பலனையும் அவனுக்கு மரியாதையை கொடுங்க. ஸோ கெட்டது பண்ணால் தண்டனை கொடுக்கணும். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு ஊர் மக்களுக்கு எல்லாம் நல்லது பண்ணுறாரு, அவனுக்கு மரியாதை கொடுப்பீங்களா இல்லையா? எவ்வளோ நல்லது பண்ணுறாரு, அவருக்கும் கொடுக்குற மரியாதை கொடுக்கக்கூடாதா? நல்லது பண்ணால் மரியாதை கொடுக்குறீங்க, அப்போ கெட்டது பண்ணால் தண்டிக்கணும்ல. அது பண்ணாதானா நீங்கள் அந்த நல்லது பண்ணணும் அவங்க தோணும். நீ கெட்டது பண்ணால் எதுவுமே தண்டிக்காமல், நான் அவங்கள தண்டிக்க சொல்ல, செயலை அவங்க செயல் பண்ணதுக்கு தண்டனை கொடுங்க. ஒரு ஜெயிலில் ஒரு 2 வருஷம் உங்களுக்கு தண்டனை கொடுத்துட்டு விடுறாங்க, இப்போ அதுக்கு ஒரு ரிலீஸ், நீ நிரபராதின்ட்டு. அந்த மாதிரி ஒரு 2 வருஷத்துக்கு தண்டனை கொடுக்க நான் சொல்லுங்க. அந்த டைமில் ஒன்று எதிர்த்து ஏன்டா அப்படி பண்ண கூட கேட்கலாம்ல. ஸோ அது பண்ணக்கூடாதுங்கிறது அவங்க தப்பு, அது பண்ணக்கூடாதுங்கிற ஒரு இது வரும். இங்கே யாருமே என்னென்னா தாம்பூலம் பண்ணிட்டான் அதனால் அது கேட்கக்கூடாது, தான் பையன் தான் அது கரெக்டாக, அந்த செயலே இது கரெக்டுங்கிற மாதிரி எடுத்துக்கிறாங்க. தான் பையன் பண்ணாலும் சரி, எது பண்ணாலும் சரி, தான் பையன் பண்ணாலும் சரி, யார் எது பண்ணாலும் சரி, கெட்டது பண்ணால் கெட்டது தான். ஸோ யாராக இருந்தாலும் அந்த டைமில் எதிர்க்கணும். அந்த எதிர்க்கிறது அவன் திருந்துற வரைக்கும் எதிர்க்கணும். திருந்திட்டானா அப்புறம் என்னங்க, நீங்கள் அந்த நல்ல செயல் செய்யும்போது அவங்க திருந்திட்டாங்கன்னா அவங்கள வரவேற்க நீங்கள் தயாராக இருக்கணும். அப்போ நீங்கள் அந்த காலத்துலேயே அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கக்கூடாது. ஒருத்தர் நல்லவனாக மாறிட்டானா கண்டிப்பாக அவனை நீங்கள் இது பண்ணணும். ஒருத்தர் நல்லது செஞ்சால் நல்லது நடக்குங்கிற மாதிரி, கெட்டது செஞ்சால் கெட்டது நடக்குங்கிற மாதிரி, கெட்டது பண்ணால் தண்டிங்க. நீங்கள் தப்பு பண்ணால் கூட அதை கேளுங்க, அப்போ தான் அந்த தப்பு குறையும். நன்றி.